ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2026 இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஆசையும் படுறாங்க இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு. அதுவும் நல்ல கல்லூரியில் ஒரு ஒரு சீட்டாவது கிடச்சிடாதா அப்படிங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப பொறுமையும் இழந்துட்டாங்க பசங்க. ஏன்னா எவ்வளோ தான் எக்ஸ்டென்ஷன் ஆகிறது? அதாவது ஆல்ரெடி கவுன்சிலிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் தான் நடக்க போகுது. அவங்க மார்ச்சில் எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரல் வெயிட் பண்ணி மேல ரிசல்ட் வந்து மே முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி மேலே அப்புறம் ஜூனில் முடிஞ்சு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்துருச்சு. வெரிஃபிகேஷனில் 20ஆம் தேதின்னு சொல்லுங்கள், 24ன்னு சொல்லுங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த அஃபீஷியல் வெப்சைட், இது அஃபீஷியல் வெப்சைட்டில் இங்கே நோட்டிஃபிகேஷன் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் போட்டால் சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். Certificate verification has started. Student may view their application status by logging into the system. ஸோ இந்த மாதிரி வருது. அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஜூன் 20ஓட அஃபீஷியல் டேட் படி வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. ஆனால் இன்னுமே 7.5 ரிசர்வேஷன் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு வருது. நிறைய பேர்த்துக்கு இல்லை, சில பேர்த்துக்கு மட்டும் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் 90 to 85%, 90% வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் முடிஞ்சிருச்சுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. என்னென்னா பசங்களுக்கு பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டேட்டு கொடுத்துருக்கலாம். 24 முடி நடக்கும். ஏன்னா 24ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னா இப்போ 7.5 ரிசர்வேஷன் அண்டர் ப்ராசஸ்ன்னு போட்டிருக்கனால அதுவுமே ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு 24ஆம் தேதி ஆகுதுன்னா கரெக்டாக எப்படி ரேங்க் லிஸ்ட் 29ஆம் தேதி வரும்? எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ப்ராசஸ் தான். அதாவது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தான், ஆட்டோமேட்டட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதனால் 5 நாளுக்குள்ளே வந்துருமா? ஏன்னா 2,45,000 பேருக்கு ரேங்க் போடணும். இதில் எவ்வளோ பேர் இன்எலிஜிபிள்னு தெரியல, ஆனால் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போது அந்த ரேங்க் லிஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி அஃபீஷியல் டேட் சொல்லியிருக்காங்க. எப்படிங்கிறது தெரில. ஆனால் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இன் ப்ரோக்ரஸ் ஸ்டில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும். 7.5 ரிசர்வேஷன் அண்டர் ப்ராசஸ்ன்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும், பயப்படாதீங்க. அவங்க ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? என்னடா ரிவ்யூ பண்ணுறீங்கிற மாதிரி இங்கே ஒரு அஃபீஷியல் நியூஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை இங்கே பாருங்கள், இங்கே ப்ரெஸ் அப்டேட்டுன்னு இருக்கா, இந்த ப்ரெஸ் அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரெஸ் டெய்லி அப்டேட்டுன்னு போட்டிருப்பாங்க. இதுலேயுமே எதாவது அப்டேட் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி வந்து தள்ளி போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு. ஆனால் பாருங்கள், எந்த ஒரு நியூஸுமே வரல. இந்த பழைய நியூஸ் மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த நியூஸ் மட்டும்தான் இருக்குது. வேறு எதாவது நியூஸ்னால் இதில் தான் அனுப்புவாங்க, இதில் தான் வந்து சென்ட் பண்ணி எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பசங்க பேனிக் ஆகிட்டாங்க. சரி, எனிவே முடிந்து விட்டது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுனே வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் ஓவர் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். வராதவங்களுக்கு வந்துடும், பயப்படாதீங்க. 7.5 ரிசர்வேஷன் வந்துடும். ஓகே, அடுத்தது ஜூன் 21 இன்னிலேருந்து 28 முடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? வாட் நெக்ஸ்ட்? 29 ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் என்ன உங்கள் சைட்லேருந்து பண்ணணும்? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஒன்றே இப்போ பார்த்து வைக்கணும். ஜஸ்ட்டு உங்களுடைய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி என்னன்னு போட்டிருப்பான். ஓசின்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். உங்கள் கம்யூனிட்டி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்கள் கம்யூனிட்டியான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் ஓசின்னு இருக்கும். ஓசினா அதர் கம்யூனிட்டி, அதர் கேட்டகிரி, ஓப்பன் கேம்படிஷன், ஓப்பன் கேட்டகிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். அது கம்யூனிட்டி கேட்டகிரிலே வராது, ரிசர்வேஷன் கேட்டகிரிலே வராது. ஸோ உங்கள் கம்யூனிட்டி அங்கே போட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் கரெக்டானு செக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருக்கணும், இருந்தாலும் இன்னொரு செக் பண்ணிடுங்க. அப்புறம் ரேண்டம் நம்பர் விட்டுருங்க. அப்புறம் வந்து கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்துக்கோங்க. அப்லோடு சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் அது ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். அந்த கம்யூனிட்டிங்கிறது வந்து சில டைம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏதாவது அப்லோடில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் இந்த 8 நாளுமே பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போய்ட்டு ரேங்க்கு இப்போ கட் ஆஃப் தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்கள் கையில் இப்போ கட் ஆஃப் தான் இருக்குது. ஏன்னா கட் ஆஃபும் ஜென்ரேட் ஆகிருக்காது. நான் நல்லா சொல்கிறது கேளுங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணால் தான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வரும். புரிஞ்சுதுங்களா? அதனால தான் மார்க் ஷீட் கரெக்டாக அப்லோட் பண்ணலாம் டிஎஃப் சென்டர்லேருந்து ரிமார்க்ஸுக்கு கூப்பிட்ருப்பாங்க. ஸோ எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, எல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் எடுத்திருக்க கட் ஆஃப் எவ்வளோங்கிறது பார்த்து நீங்கள் இங்கே கட் ஆஃப் மார்க்கு பார்க்குறீங்க, இந்த வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த 7 நாளில் இந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே போனீங்கன்னா ரேங்கை பாருங்கள். சரிங்களா? இங்கே இருக்கும் ரேங்க், டிஎன்ஏ online.org கட் ஆஃப் அப்படின்ற அதில் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கை பார்க்கலாம். சரிங்களா? இருங்க ஓப்பன் பண்ணுறேன்.
உங்களுக்கு வந்து இந்த ரேங்க்கு பார்க்கலாம் சரிங்களா, கட் ஆஃப் பார்க்காம ரேங்க் பார்க்கலாம். இப்போ ரேங்க்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த ஜூன் 21 27 28 முடி என்ன பண்ணுறேன்னா, வீட்டில் சும்மா இருக்காமல் இந்த ரேங்கை பார்த்து எழுதி வை. இவ்வளோ ரேங்க்குள்ளே வந்தால் இவ்வளோ ரேங்க்குள்ளே வந்தால் நமக்கு வந்து இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எழுதி வை. ஸோ ரேங்க்கை பற்றி தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு 2 ரேங்க் கிடைக்கும், ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க். ஆனால் அங்கே வெப்சைட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். என்ன ரேங்க்கு? ஜென்ரல் ரேங்க், ஜென்ரல் அகாடமிக் ரேங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வரும். அதை பாரு. 7 ரிசர்வேஷனுக்கு இதில் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு ஜென்ரலில் மட்டும் பாருங்கள். ஸ்போர்ட்ஸு எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கெல்லாம் கொடுக்கல. ஸோ அதனால் ஜென்ரலில் மட்டும் இப்போதைக்கு பார்த்து வை. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு அப்போ பார்த்துக்கலாம் சரியா. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ரேங்க்குன்னு மாற்றிக்கிறீங்க. இங்கே கட் ஆஃப்னு இருக்குது, இங்கே ரேங்க்குன்னு மாற்றிக்கிறேன். இங்கே மாற்றிக்கோங்க. மாற்றினீங்கன்னா ரேங்க்குன்னு மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரேங்க்கெல்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து பிசிக்கு நேரம் ஒரு ரேங்க் இருக்குது பாருங்கள். இங்கே என்ன சிவில் இன்ஜினியரிங்க்கு சிஇஜி கேம்பஸில் 7589 ரேங்க்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 7000 ரேங்க்கு, 7500 ரேங்க்கு, 6000 ரேங்க்கு, 5000 ரேங்க்கு, இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் உங்களுக்கு இந்த சீட் கிடைக்கும். அப்படி தான் அர்த்தம். இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஸோ எஸ்சியில் இப்போ பாருங்கள், தோராயமாக எதோ சொல்கிறேனே, ஏதோ பெரிய கட் ஆஃபாக சொல்லலாம், பெரிய ரேங்காக சொல்லலாம். சிஇஜியில் எல்லாமே மோஸ்ட்லி ஃபீல்டு. இங்கே பாருங்கள், 53469 ரேங்க் போட்டிருக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு சிஇஜி கேம்பஸில். யாருக்கு? எஸ்சிஏக்கு. அப்போ 53469 செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுது. மொத்தம் ஒரு 40,000 பேருக்குள்ளே தான் போன வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்தாங்க. 40,000 பேர்த்துக்கு மேலே செகண்ட் ரவுண்டு, அதிலே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அப்போது 40,000க்கு மேலே செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிருக்கு. 1,20,000 1,30,000லாம் தாண்டிச்சுன்னா தேர்ட் ரவுண்டு, புரிஞ்சுதுங்களா. ஸோ 40,000 ரேங்க்குள்ளே தாண்டிச்சுன்னா செகண்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வந்து 160, ஒரு 175, 170க்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் ரேங்க் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 53,469க்குள்ளே இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் அரசி ஆளாயணும் சரிங்களா. ஆனால் ரேங்க்கு மட்டும் கையில் கிடச்சிதுன்னா எக்ஸாக்டாக உங்களால் பார்க்க முடியும் எந்த கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு எக்ஸாக்டாக உங்களால் பார்க்க முடியும். கட் ஆஃப் டிக்ரீஸாக இன்க்ரீஸ் ஆகணும் கூட தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. இப்போது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன காலேஜ் வேணுமோ அங்கே டைப் பண்ணி பாருங்கள், வீட்டில் சும்மா இருக்காதீங்க ஓகேவா. ஸோ அதனால் உங்கள் கட் ஆஃப் எதுவோ அதை கம்பேரிஸ் பண்ணி இப்போ பார்க்கறத விட்டுட்டு ரேங்க்கை வச்சு நீங்கள் பாருங்கள். நான் இப்போது சொல்கிறேன், ரீகால் பண்ணுறேன், 40,000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா முதல் ரவுண்டில் வந்த கல்லூரிகள் இதெல்லாம். 40,000க்கு மேலே இருந்ததுன்னா செகண்ட் ரவுண்டில் கிடச்சதுன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. போன வருஷம் 179லேருந்து 200க்குள்ளே ரவுண்டு 1 கட் ஆஃப், 179லேருந்து 142 முடி வந்து 2வது ரவுண்டு. நீயே கணக்கு வச்சுக்க. 142லேருந்து 77.5 வரைக்கும் ஒரு 3வது ரவுண்டு ஓகேவா. அப்போ அதே மாதிரி தான் இந்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ உனக்கு அவ்வளோ இது இருந்தால் கூகுளில் போயிட்டு சும்மா நீ வந்து டைப் பண்ணினா போதும். என்னென்னு ரவுண்டு ஷெடியூல் ஃபார் டிஎன்இஏ 2025 அப்படின்னு அடிச்சின்னா உனக்கு ரவுண்டு ஷெடியூலோட சார்ட் வந்துடும். அதே சார்ட் ரேங்க் லிஸ்ட்டில் வரும். இப்போது ரேங்க் லிஸ்ட் வரப்போ வரும். போன வருஷத்தோட ரவுண்டு 1ல் எவ்வளோ பேர்த்த கூப்பிட்டாங்க, ரவுண்ட் 2ல் எவ்வளோ பேர்த்த கூப்பிட்டாங்க, ரவுண்ட் 3ல் எவ்வளோ பேர்த்த கூப்பிட்டாங்கன்னு போட்டிருக்கும். அதில் என்ன ரேங்க்குன்னு போட்டிருக்குன்னு பாருங்கள். அதில் என்ன ரேங்க் நான் இதில் காட்ட முடியல. என்ன ரேங்க், இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வாங்கன்னு கூப்பிட்ருப்பாங்க. ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 39,453 ரேங்க் முடி வாங்க, அப்புறம் செகண்ட் ரவுண்டில் 40,000லேருந்து இந்த ரேங்க்குள்ளே வாங்க அப்படின்னா அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ரேங்க்கை வச்சு பார்த்துக்கலாம். உங்கள் ரேங்க் கையில் கிடச்சிருமில்ல 29ஆம் தேதி. அப்போ அந்த ரேங்க்கை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். என்னென்னு நம்ம இந்த ரவுண்டில் இருக்கோம் அப்படிங்கிற ரவுண்டு வந்துடும், அது வேறு விஷயம். ஸோ குழப்பறேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ரேங்க் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், ரேங்க் வர்றதுக்கு முன்னாடி எந்த ரவுண்டில் வருவீங்கன்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். தோராயமாக கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது 179லேருந்து 200, 179, 142, 142லேருந்து 77.5 இப்படி தான் ரவுண்டு பிரியும். ரேங்க்கில் எப்படி ரேங்க்லேயும் பிரிச்சுருப்பாங்க சரிங்களா. ரேங்க்கை வச்சு பிரிச்சுருப்பாங்க. அப்போ ரேங்க்கில் வந்து இந்த ரேங்க்குள்ளே இந்த ரேங்க் இந்த ரவுண்டில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகேவா. கட் ஆஃப் வச்சும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ரேங்க்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரேங்க்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா. சரி, இது ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் இந்த கல்லூரியில் இந்த சீட் கிடைக்குமா அப்படின்னு ஓகேவா. ஆனால் ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். நமக்கு கிடைக்குமா, நம்ம 140 கட் ஆஃப் எடுத்திருப்போம், நமக்கு எந்தெந்த கல்லூரி கிடைக்குதுன்னு எழுதி வைக்கணும் சரிங்களா. இதைத்தான் நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் ரேங்க் வந்ததுக்கப்புறமும் சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் ரேங்க் கரெக்டாக
உங்கள் கட் ஆஃப் கரெக்டாக வந்திருக்கும். உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, 7.5 எஸ் வந்திருக்கா, எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அப்படி இல்லைன்னா கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸ்ன்னு இருக்கும். அடுத்த 4 நாள் 30, 31, 4ஆம் தேதி முடி இருக்குது, 4 நாள் 5 நாள் இருக்கும். அதில் அப்போ அந்த டைமில் நீங்கள் போய் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் குளறுபடி இருந்தால் நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை ரீவேல்யூஷன் போட்டிருப்பீங்க, அந்த மார்க் வருது அப்படின்னா மார்க் மாற்றணுன்னாலும் நீங்கள் அந்த 5 நாளில் கொண்டு போய் நீங்கள் ஏன்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட் அப்போ தான் வரும். ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஎஃப் சென்டரில் போய் உங்கள் மார்க் கொடுத்து மாற்றிக்கலாம். இல்லை அப்போவும் நீங்கள் கம்யூனிட்டியில் ஏதாவது தப்பு வந்து கம்யூனிட்டி தப்பாக இருக்குது, இல்லை என் கட் ஆஃப் தப்பாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெரிஃபிகேஷன் முடிஞ்சாலும் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கூட 5 நாள் டைம் தர்றாங்க. தம்பி வாப்பா, ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேளு. ஸோ அதனால் 99.99% பிரச்சனையே வராது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். இந்த 7 நாளில் எதுவும் நடக்க போகிறதில்ல. ஓகேவா? வேடிக்கை மட்டும் பாருங்கள், எங்கேயும் போக தேவையில்லை. 7.5 100% ஃபோன் பண்ணி கேளு, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேளு. டிஎஃப்சியில் ரெஸ்பான்ஸும் சரியில்லைங்கிறாங்க. நிறைய டிஎஃப்சியில் ரெஸ்பான்ஸ் சரியில்லைங்கிறாங்க. மக்கள் சொல்கிறது தான், நான் வேணுமே சொல்ல, மக்கள் சொல்கிறது. டிஎஃப்சி சென்டரில் ரெஸ்பான்ஸ் சரியில்லை, சில டிஎஃப்சி சென்டரில் நல்லா பண்ணித்தராங்க, சில டிஎஃப்சி சென்டரில் கண்டுக்க கூட மாட்டுறாங்க. அவங்களுக்கும் டென்ஷன் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க யாரை நம்புறாங்க, ஒரு பேனிக் கேட்குறாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு அவன் பார்த்துருவான். அஃபீஷியல் வெப்சைட்டில் நோட்டீஸ் விட்டால் நோட்டிஃபிகேஷன் விட்டு அவன் பார்த்துக்குவான். என்னத்தை சொல்கிறதுங்க, எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கவுன்சிலிங்காவது ஒழுக்கமாக நடத்துவாங்களான்னு டவுட் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்குது சிஸ்டமு. ஸோ பார்க்கலாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். மேற்கொண்டு வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். டிஎன்ஏ 2026 பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள் ரேங்க்கை மட்டுமே பார்க்க வேண்டும். ரேங்க்கை வச்சு மட்டுமே நீங்கள் கணிக்க முடியும் எந்த கல்லூரி கிடைக்கும், எந்த கோர்ஸ் கிடைக்கும். அப்போ ரேங்க் லிஸ்ட் கையில் இல்லை சார், என்ன பண்ணலான்னா தோராயமாக பார்த்துக்கலாம். அந்த ரவுண்ட் ஷெடியூல், அந்த சார்ட் வச்சு, போன வருஷத்தோட சார்ட் வச்சு தோராயமாக பார்த்துக்கலாம். இந்த ரவுண்டில் நம்ம வருவோம், இந்த ரவுண்டில் இந்த ரேங்க் கூப்பிட்ருக்காங்க, அப்போ இந்த ரேங்க் வந்து பாருங்கள். இப்போ 29,948 இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டு. எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிடுச்சு. சிஇஜி நீங்கள் வேறு ஏதாவது காலேஜ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? காலேஜ் இங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வேறு எதாவது காலேஜ் அடிப்போமா? ஏதோ ஒரு காலேஜ் அடிக்கலான்னா ஆர்எம்கே காலேஜ் அடிப்போம். ஆர்எம்கே காலேஜு, ஆர்எம்கே காலேஜு, ஆர்எம்கேவில் இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இதெல்லாம் வந்திருக்குது பாருங்கள். 1,03,836 ரேங்க், 1,03,836 ரேங்க் கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 1,22,482 ரேங்க் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா தேர்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கும், புரியுதுங்களா? இல்லை 2ஆவது ரவுண்ட் கடைசியில் கிடச்சிருக்கும். நீங்கள் அந்த ரேங்க்கோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பெரியது இல்லை. ரேங்க்கோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரவுண்டு ஷெடியூல் எடுத்து பாருங்கள். ரவுண்டு ஷெடியூல் போன வருஷம் டிஎன்ஏ 2025 ரவுண்ட் ஷெடியூல் அடிங்க, கூகுளில் வரும். பிடிஎஃப் எடுத்து பாருங்கள், எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அப்போ எந்த ரவுண்டுன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ரவுண்டு எந்த கட் ஆஃப்குள்ளே கூப்பிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு கட் ஆஃப் நீங்கள் வச்சுருப்பீங்களா, ஒரு 144 வச்சுக்கோ. இந்த ரவுண்டில் கூப்பிட்ருக்காங்க, அப்போ இந்த ரேங்க்குள்ளே நம்ம வருவோன்னு தெரிஞ்சுக்கலாம். கல்லூரியும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தோராயமாக தெரிஞ்சு வச்சுக்கலாங்கிறேன். நான் சும்மா தானே இருப்பீங்க, நீங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள், மன கால்குலேஷன் தான் எல்லாமே, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஷார்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஷார்ட்னா அசெண்டிங் டிசெண்டிங்னு வரும். அதாவது நல்ல காலேஜ் பாரு, கிளிக் டிசெண்டிங்னா பாருங்கள். இது வந்து காலேஜோட இது போட்டேன், காலேஜ் வச்சு போட்டேன். நீங்கள் ஓவரால் வச்சு காலேஜ் அடிக்காமல் ஓவரால் வச்சு போட்டிங்கன்னா நல்ல காலேஜ் இது, ரொம்ப கீழே இருக்க ரேங்க் வாங்கியிருக்க காலேஜ் இது எல்லாமே வரும், சரிங்களா? பார்க்குறீங்களா? இது பண்ணிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப கீழே இருக்கிறாங்க. சிஎஸ்ஐ காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2,39,287 ரேங்க் கிடச்சிருக்கு பாருங்கள். அதாவது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்தில் இருக்குது, 2,39,287 ரேங்க். இதெல்லாம் இந்த ஆர்டரில் வந்தால் எல்லாமே என்னது, லாஸ்ட்டு ரேங்க் கிடச்சவங்களுக்கு, பின்னாடி ரேங்க்லேருந்து முன்னாடி ரேங்க் ஆர்டர். அப்போ ஷார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கம்யூனிட்டி வைஸ் ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு
எது நல்ல காலேஜ் எது கெட்ட காலேஜ்னு தெரிஞ்சிடும். அதாவது எது ஒர்ஸ்ட் காலேஜ் எது நல்ல காலேஜ் உங்களுக்கே தெரிஞ்சிடும். பாருங்கள், லாஸ்ட் ரேங்க் கிடச்சிருக்குன்னா இதெல்லாம் என்ன காலேஜாக இருக்க போகுது? சரிங்களா? சீட்டே கிடைக்காதான் பாவம் போய் சேர்ந்துருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த 7 நாள் பார்க்கணும். அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பெருசாக வந்து பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன போகுதுன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. வாட்ஸ்அப் சேனலில் ஏன் ஜாயின் பண்ண மாட்டேறீங்க? ஜாயின் பண்ணுங்கள். பல விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணுவேன். கவுன்சிலிங் டைமில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் தயவுசெய்து பண்ணுங்கள். அண்ட் கூகுள் ஃபார்ம் கீழே தரேன், ஃபில் பண்ணுங்கள். அது வந்து லோ கட் ஆஃப் மாணவர் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஹை கட் ஆஃப் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஈஸியான காலேஜ் கிடச்சிரும், நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கலாம். லோ கட் ஆஃப் பாவம் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது, எந்த காலேஜ் கிடைக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் நான் ஆரம்பிச்சது. ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்போ இல்லை வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஹெல்ப்போ எதுனாலும் வந்து அந்த நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். 150 கீழே இருக்கிறவங்க ஃபில் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.